ஹாய்! அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ இட்லி கடை கண்டிப்பா சில பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம திரை விமர்சனமோ, அல்லது படத்த பத்தின ஒரு என்ன சொல்றது? அது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லன்னு சொல்லி அந்த மாரி வந்துட்டு எதுவுமே பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் பேச போறதில்ல. இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான். எல்லா படத்துலயும் ஒரு முக்கியமான மொமெண்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இட்லி கடையில எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு சில மொமெண்ட்ஸ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. படத்த பார்க்காம இத பார்த்தா உங்களுக்கு புரியாது, கனெக்டும் ஆவாது. ஸோ மேபி கண்டிப்பா ஸ்பாய்லர்ஸும் கூட. ஸோ இட்லி கடை என்னுடைய அந்த படத்துல இருந்த பெஸ்ட் மொமெண்ட்ஸ நான் வந்துட்டு சொல்லப் போறேன். ஸோ ஒரு கான்வர்சேஷன் மாரி அப்படியே ஜாலியா போகும். ஸோ நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதைய பத்தி அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே நான் அந்த பாயிண்ட்ஸ்குள்ள போயிடுறேனே. தனுஷ் அவர்கள் அவருடைய முந்தைய படம் குபேரா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுலயும் அந்த படத்தோட லைன் என்னது? இந்த இந்தியாவிலேயே ஒரு பயங்கரமான பணக்காரரான ஒருத்தரு, அவருடைய போட்டியாளர்னு சொல்ல முடியாது. அந்த தக் ஆஃப் வார் இந்த போட்டின்றது யாருக்குள்ள நடக்கும் அப்டின்னா, இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் பணக்காரருக்கும், இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் ஏழைக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் நடக்குது இல்லையா? ஸோ அது மாரி தான் கிட்டத்தட்ட இட்லி கடையிலயுமே ஒரு பாயிண்ட். தனுஷ் அவர்கள் என்னதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு ஒரு ஓனர் மாரி. ஏன்னா, அவங்க பொண்ண தான் மேரேஜ் பண்ண போற மாரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஓனர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது, அவரு அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு, அவங்க அப்பாவுடைய ஒரு ஒரு பிசினஸ்ன்னு கூட சொல்லலாம். அத டேக் ஓவர் பண்ணி அந்த பிசினஸ் ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு இடத்துல நடந்த ஒரு பிசினஸ். ஸோ ஃப்ரம் டாப் டூ பாட்டம் அந்த மாரி வந்துட்டு, இவரு எப்படி அத சக்சஸ்ஃபுல்லா நடத்துனாரா? அதுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு? அத எப்படி ஃபேஸ் பண்ணாருன்றது தான் இந்த இட்லி கடை. ஸோ ஆப்வியஸா படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, ஓகே. கமிங் டூ மை அந்த எனக்கு ரொம்ப படத்துல நச்சுன்னு மைண்ட்ல பதிஞ்ச அந்த சில மொமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் வைஸ்லாம் சொல்லல. அதாவது கதை போற போக்குலலாம் சொல்லல. ரேண்டமா அப்படியே நான் சொல்றேன். அந்த கன்னுக்குட்டி சீன். எல்லாருக்குமே படம் பார்த்தவங்க, படம் புடிச்சவங்க நெறைய பேர் இருக்கலாம். புடிக்காதவங்க கூட சில பேர் இருக்கலாம். ஆனா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே காமனா எனக்கு டக்குன்னு அப்படியே தியேட்டர்ல வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த ஒரு சீன்னா அந்த கன்னுக்குட்டி சீன் சொல்லலாம். ஏன்னா, என்னை அறியாமயே வந்துட்டு ஏய்ன்னு சொல்லி கத்திட்டேன். ஆனா நமக்கு தெரியும். அந்த சீன்ல எப்படியோ கன்னுக்குட்டின்னு அந்த இதுக்கு அவங்க அப்பாவோட பேர் வைக்கும்போதே, சரி அடுத்து இந்த மாரி சீன் வரும்போதே தெரியும். சரி இது மாரி வந்து நிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும், அத அந்த ஸ்டேஜிங்லாம் முடிச்சு, அந்த ஃபிளாஷ்பேக்லாம் போயிட்டு வந்து பார்க்கும்போது, செம சீன்ல அப்படின்னு மாரி இருந்துச்சு. எனக்கு அதுல குறிப்பா சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னுக்குட்டி சீன் அந்த என்ட்ரி ஆகும் இல்லைங்களா? அந்த ராஜ்கிரண் கனவுல வருவாரு. "நமக்குள்ள இருக்கியா? உன் ரத்தத்துல இருக்கியான்னு" சொல்லிட்டு சொல்லுவாரு இல்லையா? ஸோ அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கொஞ்சம் ஃபேண்டஸியா ட்ரீட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பக்கத்துல அந்த ஃப்ளைஸ்லாம் பறக்கும்ல, அந்த மின்மினி பூச்சிலாம் பறக்கும்ல. அத நான் லேட்டரா தான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் சபரி இருக்காப்புல, அவன் தான் சொன்னாப்புல. இந்த மாரி வந்துட்டு முன்னோர்கள் அந்த மாரி சில விஷயங்கள் அப்படிலாம் வரும்போது, அந்த மின்மினி பூச்சிகள்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுவான். ஸோ அவங்களுடைய பிரதிபலிப்பா வந்து கூட வந்து இருக்குமாம். ஸோ அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடடே! கரெக்ட்டா இருக்குல்ல மின்மினி பூச்சி, ராஜ்கிரண் இறந்து போனவரு, இதோட முன்னோரு. ஸோ அவர் வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குறாருன்ற மாரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே இன்னுமே புடிச்சது. ஸோ அந்த சீன்ல இருந்து அவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷேவ் பண்ணிட்டு வந்து கடைக்குள்ள வந்து அந்த இட்லி சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? இட்லி சாப்பிட்டுன்னே இருப்பாரு. ஒரு மாரி மூஞ்சி வியர்டா வச்சுட்டு, "எப்படி நல்லா இருக்கான்னு?" நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரி ஒரு மாரி குடுப்பாரு. ஸோ ஃபைனலா அந்த அன்னைக்கு இட்லி பண்ணி சாப்பிடும்போது, இந்த மாரி அவன் பேரு மறந்துட்டேன். சிவனேசனா? அவன் ஒரு இட்லி சாப்பிட்டது இல்லல்ல, இப்ப சாப்பிட்டு பாரியான்னு சொல்லிட்டு இளவரசி கிட்ட சொல்லுவாரு. ஸோ த்ரூ அவுட்டாவே அந்த சீன் ஆரம்பிச்சதுலருந்து அந்த எஸ்எஃப்எக்ஸ் இல்ல, அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர், அந்த மியூசிக், ராஜ்கிரனே அந்த சலங்கைய கட்டிட்டு நடந்து வர மாரி. ஏன்னா இப்போ கருப்பு சாமி அவங்கலாம் சலங்கை கட்டிட்டு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அவங்கள வந்துட்டு சாமியா ட்ரீட் பண்ற மாரி, அவரு அப்படியே ஒரு மாரி வரும்போது அந்த சலங்கை சவுண்ட்லாம் போட்டது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப புடிச்சது. சூப்பராவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இது என்னுடைய ஒரு பெஸ்ட் மொமெண்ட் படத்துல. அடுத்த மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இதுக்கப்புறம் நம்மோட மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேரக்டர் ஆர்க்கா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த மொமெண்ட் வந்துட்டு பார்த்திபன் சார் அவர வச்சு தான். ஸ்டார்ட்டிங்ல இருந்து வந்திருப்பாரு. ஸோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாரி தான் இருக்கும். என்னடா ரொம்ப ஒரு மாரி அந்த மொரட்டு போலீஸ் அந்த மாரி தான் வந்திருப்பாப்புல. ஆனா எடுத்தோனே ஒரு டயலாக் வந்து போட்டிருப்பாங்க. அவருக்கு என்ன அப்டின்னா, ஒரு கடையில பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு, "எதுக்குய்யா வெளிநாட்டுக்குலாம் போறீங்க? நம்ம ஊர்லயே இருந்து நம்ம மாசா வாழ்ந்து காட்டணும்." அந்த மாரி சம்திங் சொல்லியிருப்பாப்புல. அப்ப அந்த ஊர்ல இருந்து ஒரு பெருசு வந்துட்டு, "உனக்கு பொறாம, உன்னால போ முடியலன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி அது மாரி காமெடியா தக்காவ முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆனா அவர் கேரக்டர் அங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஸோ நம்ம ஊருக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன் அப்டின்ற மாரி அவர் ஒரு மீட்டர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தனுஷ் அவர்கள சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் வச்சு ஒரு பிரச்சனை ஒரு செகண்ட் ஹால்ஃப் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். ஸோ அங்க பார்த்திபன் உள்ள வருவாரு. ஸோ அதுவுமே ஒரு மாரி கெஸ் பண்ணது தான். இது இப்டி மாறப் போறார் அப்டின்ட்டு. பட் இருந்தாலுமே அந்த மொமெண்ட்டா வரும்போது தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு. நானும் பயங்கரமா கத்திட்டேன். ஸோ இங்க வந்து அந்த வில்லன் அருண் விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்திபன் சட்டைய புடிச்சு இந்த மாரிலாம் சில விஷயங்கள் பேசுவாரு. பேசி முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அந்த கூட இருந்த இன்னொரு போலீஸ்ல பேசுவார் இல்லையா? அந்த மாரி "யோவ்!
அவனும் என் ஊருக்காரன் தான். அது எப்படி அவன் கூட நான் விட்டுட்டு போயிட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுவாரு. ஸோ அந்த மொமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாரி என்னதான் கெஸ் ஆல்ரெடி தெரிஞ்சோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த ஃப்ளோல அப்படியே வந்து முடிச்சு பார்த்திபன் அவர்கள் வந்து பேசும்போது அவருக்கு அப்படி அந்த ஒரு கேஷுவலா சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்டா இருந்துச்சு. சூப்பரா? ஓகே. என்னுடைய அடுத்த ஒரு மொமெண்ட் சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இனிஷியலாவே படம் ஆரம்பிச்சதுலருந்தே, அந்த அப்படியே அந்த ஃப்ளோல வரும்போது, எல்லாருக்குமே ஒரு சின்ன காண்டு இருக்கும். "என்னடா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கான், இப்படி ஒரு மாரி லூசு மாரி" அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட தனுஷ் அவர்கள சுடப்போற அந்த சீன் வரைக்குமே இருக்கும். நான் என்ன நெனச்சேன், சரி ஓகே, அவர் வேணாம்ப்பா, போயிரலாம்ப்பா அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ஒரு முடிவுக்கு வருவாருன்னு நெனச்சேன். ஆனா அப்பயுமே வந்துட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி, "சரி உனக்கு என்ன, நீ எது பண்ணா நிம்மதியா இருப்ப? அவன சுட்டா நீ ஓகேயான்ற" மாரி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஸோ ஆ ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி அந்த அந்த கேரக்டர் எப்படியோ ஒண்ணு மாறும்னு தெரியும் வேற மாரி. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு வரும்போது, கடைசியா கிளைமேக்ஸ்ல அந்த ஜோன்ல எல்லாத்தையும் முடிச்சு, எல்லாமே எரிச்சு, எல்லாமே இது பண்ணி ஏன்னா கிட்டத்தட்ட தனுஷ் அவர்களும் முடிச்சு விட்டுருப்பாங்க. எல்லாமே அவரு நெனச்ச கடையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. அவரே கிட்டத்தட்ட கொன்றுருப்பாங்க. அப்படிங்கும்போது, "சரி நம்ம ஊருக்கு போலாம்" அப்படின்னு போம்போது, அங்க வந்துட்டு ஷாலினி பாண்டே அவங்க வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் நீங்க தானே அந்த கடைய எரிச்ச, நீ தானே அவன சுட்ட அப்படிங்கும்போது, கன் எடுத்துட்டு ஒரு மாரி ஒரு இது ஒண்ணு போகும். ஸோ அந்த டைம்ல வந்து அருண் விஜய் வந்துட்டு, "ஏய் சுடுறன்னா சுட்டுட்டு போடி" அப்படின்னு சொல்லும்போது, அங்க பலார்ன்னு விடுவாப்புல. ஏன் நான் இதுவும் சொல்றேன்னா, ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து சொல்லியிருப்பாப்புல, "என்னதான் எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன்னாலுமே எனக்கு வந்துட்டு எனக்கு பையன் தான் முக்கியம்." அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ஆ ஷாலினி பாண்டல் கன் வச்சுட்டு நிக்கும்போது, பலார்ன்னு அரைஞ்சு, "என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இத நான் முதல்லயே பண்ணியிருக்கணும். நான் லேட் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஸோ அது அது ஒரு நல்ல மொமெண்ட்டா எனக்கு வந்து பட்டுச்சு. பேசிக்கா அந்த கேரக்டர் ஆர்க் தான் இல்லையா? ஸோ எல்லா படத்துலயும் ஒரு கேரக்டர் ஆரம்பிச்சு என்ன கோ த்ரூ பண்றாங்க, ஃபைனலா எப்படி முடியுதாங்க அப்படின்றது எனக்கு இந்த படத்துல நெறைய கேரக்டர்ஸ் அது வந்து இருந்துச்சு. அ தனுஷ் அவர்களுக்கு, அ இளவரசு அவர்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். ஒரு ஆர்க் இருக்கும். ஷாலினி பாண்டே அவர்களுக்கு, அருண் விஜய் அவர்களுக்கு, சமுத்திரக்கனி அவர்களுக்கு, சத்யராஜ் அவர்கள்ன்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஆர்க்ன்றது ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. பேசிக்கா அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு படத்துல. ஸோ இதெல்லாம் என்னுடைய வந்துட்டு ஒரு ஃபியூ நல்ல மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்த மொமெண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது மொமெண்ட் இன்னும் சூப்பரா அந்த கழுகு. அதையும் நான் மென்ஷன் பண்ண மறந்தேன். அந்த கழுகு வந்துட்டு வழிகாட்டும். ஏன்னா, அவர் அந்த ஷூட் பண்ண போகும்போதே வந்து தனுஷ் மேல பார்த்துட்டு, அப்பாவா ஒரு மாரி பாவிச்சு, கழுகுகிட்ட பேசுற மாரி ஒரு மாரி காமிச்சிருப்பாங்க. மேல கழுகு போயிட்டுருக்கும். ஸோ, அதே கழுகு தான் வந்துட்டு இவரையும் காப்பாத்தும். இவரு அந்த ஒரு இடத்துல தூக்கி போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கழுகு மேல ரவுண்ட் அடிக்கும். ஸோ, அத பார்த்து ஊர் மக்கள்லாம் வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸோ, அந்த மாரி அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. ஸோ, வேற ஏதாவது மொமெண்ட் உங்களுக்கு செம்மையா இருந்தது, செம்மையா சூப்பரா இருந்ததுன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. சாரி நித்யா மேனன் அவர்கள பத்தி சொல்ல மறந்துட்டேன். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு செம்ம. ஸோ, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் வேறொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.